ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் நைன் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நோம்பு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறேன். இந்த vlog வரக்குள்ள ஐ திங்க் ஆல்ரெடி நோம்பாக தான் இருக்கும். நான் சாருக்கு ஆல்ரெடி சாப்பாடு செஞ்சுட்டேன். இப்போ வந்து மிஸ்டர் ரயான் ராதியோட இன்னொன்று இருக்கிறேன். அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுவணும். எஸ் புள்ள தொழுவுறா. மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா, குட் போய். மாஷா அல்லா, என்னோட புள்ள தொழுவுற கண்டா. எப்படி துவா கேட்கு? நான் இன்னும் தொழுவுறேன். இந்த முறை டிசைன் அண்ட் பிராண்டிங்லேருந்து எனக்கு பியூட்டிஃபுல்லான 2 ஹபாயாஸ் அதுக்கப்புறம் கோட் செட்ஸ் அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹபாயா எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணின ஒரு ஹபாயா. அடுத்தது எனக்கு ஒரு ஒயிட் கலர் ஹபாயம் அனுப்பியிருந்தேன். இது வந்து ஆரி ஒர்க் பண்ண ஹபாயா, ரிச்சா கிராண்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போடக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ண ஒரு ஹபாயா தான் இது. அண்ட் அவங்க அனுப்பினதுல என் ஃபேவரட் இந்த கோட் செட் தான். 2 செட்ஸ் அவங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. பட் இந்த பிளெயின் கிரீன் கலர் கோட் செட்டுக்கு ஒரு பிரிண்டட் ஷோல் வந்து பேர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அவுட்ஃபிட் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தைக்கிறதுக்கு இடம் பார்க்குற அப்படின்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். போயிட்டு கட்டாயம் பாருங்க. இன்றைக்கி சஹருக்கு நான் சிக்கன் மந்தி வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு மசாலா பவுடர் செஞ்சுக்கொள்ளணும். இது வந்து ஒரு all in one மசாலா பவுடர் மாதிரி நீங்கள் இது செஞ்சு வச்சுக்கொண்டா உங்களுக்கு மந்திக்கு, பிரியாணிக்கு, மஜ்பூஸுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அளவில் வந்து சேர்த்துக்கொள்ளும். இந்த மசாலா பவுடர் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஏலக்காய், கருவேப்பட்டை, கராம்பு, சீரகம். சீரகம் முழுசாக இல்லாதபடியால் நான் பவுடராக எடுத்துருக்கிறேன். எல்லாமே வந்து ஒரே அளவில் போட்டுட்டு நீங்கள் இதை பவுடர் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நீங்கள் தாச்சோ சட்டியோ இதில் வந்து வறுக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் நல்லா சூடாக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடான தாச்சிலே நீங்கள் அப்படியே லைட்டாக அதை வந்து வறுத்து எடுத்துட்டா உங்களோட மசாலா பவுடர் வந்து ரெடி. இது வந்து இன்றைக்கி நாங்கள் மந்திக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த மசாலா பவுடரை எல்லா ஸ்பெஷல் ரைஸுக்குமே உங்களுக்கு அளவு வித்தியாசத்தில் யூஸ் பண்ணிக்கொள்ளும். செய்கிற ஸ்டைல் ஆஃப் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பொட்டை நான் எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து நாங்கள் அரிசியும் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ பானில் வந்து ஃபர்ஸ்ட் நெய், எண்ணெய் ரெண்டுமே ஊற்றிட்டு நல்லா இது வந்து சூடாக விட்டுட்டு இந்த சைடில் கோலில் வந்து கொஞ்சம் உப்பு, இஞ்சி வெங்காயம் இடித்தது, அதுக்கப்புறம் தெசிக்க புளி கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் எண்ணெய் சூடாக்கின அந்த சட்டிலே வந்து இதை போட்டு கொஞ்சம் அதில் அந்த பொரிச்சமாக்கு வர மாதிரி இதை வந்து 2 சைடும் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வெந்திருக்காது, லைட்டாக அந்த கலர் மட்டும்தான் வந்திருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் செஞ்சுருந்த அந்த மந்தி மசாலா பவுடர் இருக்குன்னா அதிலே வந்து கொஞ்சம் லைட்டாக நான் வந்து தூவிக்கொண்டு அதே போட்டில் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதில் வந்து இஞ்சி வெங்காயம் இடித்து வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அரைச்சதுனாலும் ஓகே தான். இஞ்சி வெங்காயத்தில் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் இதில் தக்காளி வந்து சேர்த்துருக்கிறேன். தக்காளி அதோட கொத்தமல்லி கீரை நல்ல ஒரு கைப்பிடி மாதிரி கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு இதெல்லாம் மூடி தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த சைட்டை நான் வந்து அரிசியும் கழுவி ரெடி ஆகிட்டேன். மந்தி ரைஸுக்கு எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கும். இது ஊரோடும் வைக்கலன்னா ஜஸ்ட் இந்த சைடில் நாங்கள் செய்ய தொடங்கக்குள்ளே எங்களுக்கு அரிசியை வந்து கழுவி எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் கத்திரிக்காவும் பொரிச்சு போட நினச்சின்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்தது பிறகு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற மந்தி மசாலா பவுடர் வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன். இதோட அரிசி கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சளும் சீரகத்தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு சிக்கன் ஸ்டாக்கும் நான் போட்டுக்கொண்டு அண்ட் இதில் உரப்புக்கு வந்து எதுவுமே சேர்த்தில்லை. பச்சை கொச்சிக்காய் முழுசாக போட்டபடியால் உங்களுக்கு உரப்பு வராது. அதனால் மிளகு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். ரயானும் வந்து சாப்பிட வேண்டபடியால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உரப்பு படணும் மாதிரி இருக்கிறேன்னா கூட வந்து மிளகு சேர்த்துக்கொள்ளும். இப்போ இதில் வந்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற அந்த கோழி, கிழங்கு எல்லாம் போட்டுட்டு அதையும் இந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் இதில் போட்டு இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றிட்டு சிக்கன் ஸ்டாக்கில் இருக்கிற உப்பு வந்து அரிசிக்கு போதா, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் உப்பும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதை மூடி அரிசி நல்லா அந்த புழுங்குற ஸ்டேஜ் வர வரைக்கும் வேக வைப்போம். இந்த சைடில் நான் கத்திரிக்காய் வந்து பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்குள்ள கத்திரிக்காயில் வந்து நான் எப்பவும் எதுவும் சேர்க்குறதில்ல. எனக்கு குச்சிவத்தில் அதெல்லாம் போட்டேன்னா டக்குன்னு வந்து கருவை பார்க்கும். ஸோ
அதனால கொஞ்சம் லைட்டாக அது பொரிப்பட்டு வந்ததுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் கொச்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக தூவிட்டு அது ஒரு சைட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் மெயினாக ரயானுக்காக தான் உரப்பு வந்து பெருசாக எதுலேயுமே சேர்க்காமல் செஞ்சுன்னு போகிறேன். உங்களுக்கு இந்த கத்திரிக்காயிலே கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்னா மிளகு நல்லா கொச்சத்தூள்லாம் போட்டு வந்து செஞ்சு கொள்ளையிலும். இப்போ அரிசி நல்லா அந்த புழுங்குற ஸ்டேஜ் வந்தது அப்புறம் நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு இதெல்லாம் மூடி தம்மில் ஒரு 10 நிமிஷம் மாதிரி நான் வச்சுருந்தேன். அவ்வளோதான், எங்கள் மந்தி வந்து ரெடி ஆகிட்டு. சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எதுவுமே தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் புளிசம்பல் வந்து செஞ்சு கொண்டேன். புளிசம்பலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் துண்டு கொச்சிக்காய் அதெல்லாம் போட்டு பரட்டினால இன்னும் நல்லா இருக்கும். அகெயின் என் பிள்ளைக்காக நான் வந்து உரப்பு எதுவுமே சேர்க்கல. வீட்டில் ரசனா கொத்தமல்லி விருப்பமில்லை. ஸோ அதில் நாங்கள் வந்து ப்ளெயினாக வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். மந்தியில் வந்து எப்போவுமே அந்த ட்ரை லெமன் ஒரு ஃப்ளேவர் வந்து வரும். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த பிளாக் ட்ரைட் லெமன் வந்து உங்களுக்கு பவுடர் கிடைச்சி அப்படின்னா நீங்கள் கடைசியாக மேலால் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி கொள்ளணும். முழுசாக லெமன் போட்டுருந்தா உங்களுக்கு அந்த வதக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து போடலும். பட் நான் வந்து பவுடர் வந்து இதுக்கு முதல்ல சேர்த்தது கொஞ்சம் எனக்கு ஓவர் பவரிங்காக இருந்தால். ஸோ அதனால நான் எப்போவுமே கடைசியாக சேர்க்குறேன். நீங்களும் வந்து இந்த பவுடர் இருந்து அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத இடத்துல என்ன செய்யுங்க, ஃப்ரெஷ்ஷாக லெமன் வெட்டி அதை வந்து தோலோடே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி மேலால் போட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த தோல்ட ஒரு பச்சை வாசம் இருக்குவேன், ஒரு கசப்பு வாசம். அந்த வாசம் லைட்டாக இந்த சோர்லேயும் வந்து உங்களுக்கு இறங்கி நீங்கள் அந்த ட்ரை லெமன் பவுடர் போட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மந்தி ரைஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பதமாக வந்து ரைஸ் நீங்கள் குக் பண்ணிட்டாலே உங்களுக்கு சாப்பாடு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணால், இவர் ஈவினிங்கில் கொஞ்சம் தூங்கி எழுந்துடுறேன். ஸோ அவர் தூங்க விடாமல் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே வச்சு ஏர்லியாக வந்து இன்றைக்கி ஆளை தூக்கமாக்கும் நைட்டுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையில் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அவர் வந்து டெய்லி அந்த தூங்கி பழக்கத்தில் அவருக்கு வந்து ஒரு 6 மணி ஆகுள்ள ஆள் முடிஞ்சு ஃபுல் டயர்ட், அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி எலும்புக்குள்ளே எழுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அவர் தூங்க போகல. ஸோ நான் செய்யற வேலை எல்லாமே அவரும் நானும் சேர்ந்து செய்கிறது தான். இந்த வயசு பிள்ளைகளுக்கு டாய்ஸில் விளையாடுறதை விட நாங்கள் செய்கிற எல்லா வேலைக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அப்படின்னா சரி சந்தோஷம். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வேலை செய்யக்கூட எனக்கு கூடிய மாதிரி வேலைண்டு அவருக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துக்கொண்டு தான் செய்கிறேன். ஸோ அவரும் ஒரு சைடில் என்ஜாய் பண்ணிக்கொண்டு எனக்கும் என் வேலை நடந்த மாதிரி இருக்கும். என்னது பழம்? என்னது என்ன பழம்? ஈச்சப்பழம். ஈச்சப்பழம். ஓகே, எல்லாரும் நோம்பு. நீங்களும் நோம்புனா என்ன செய்யற நீங்க நோம்புல? இப்ப நாளைக்கு மம்மம் தின்னேலா? ஓகேனா? கிச்ச மாமாவும் பாக்கல நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு கிச்ச மாமாவும் இல்ல மம்மமும் இல்ல. ஓகே, அடுத்த வேலை செய்யும் போதெல்லாம் உங்க டாய்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும். உங்க டாய்ஸ் டைப் பண்றதுக்கு உண்மையோட சிஸ்டம் வச்சிருக்கேன். அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் காட்டுனாங்க. ஏன்னா உங்கள மாதிரி இருக்கிறவங்க நிறைய வீட்டுல வந்து அது ஒரு நிமிஷத்துல அம்மா மாதிரிலாம் கஷ்டப்பட்டு டைடி பண்றது அப்படியே ஒரு நிமிஷத்துல கவுத்து அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து அதை காட்டுன்னு என்னாண்டு பெருசா ஒன்றும் இல்லை. இவங்க டாய்ஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய டாய் ஏதாச்சும் வாங்கினா பிரச்சனை இல்லை, அது வந்து ஓகே அங்கே எப்படி இருந்தாலும். ஆனால் அந்த சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கிற நான் பிளாக்ஸ், பில்டிங் பிளாக்ஸ், ஒரு என்ன சொல்ற இந்த டாக்டர் செட், கிச்சன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி அந்த க்ரோசரி ஐட்டம் அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த பேக்கெட்டாக வாங்குவோம். ஒரு கடைக்கு போனால் இல்லாட்டி கந்திரியில் அந்த மாதிரிலாம் வாங்கி ஒரு நிறைய சாமான் வந்து வீட்டில் அப்படியே ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்கோம், குட்டி குட்டி டாய்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நிறைய ஜிப்லாக் பேக்ஸ் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து இந்த பாஸ்கெட் அப்படியே கவுத்து அப்படின்னா புள்ள வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருந்து எந்த டாய்லையும் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறல, அது பிரச்சனை நிறைய பேர்ட்ட வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜிப்லாக் பேக்ஸ் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு பேக்குள்ளேயும் அந்தந்த செட்டோட டாய்ஸ். ஸோ இப்போ டாக்டர் செட் அப்படின்னா டாக்டர் செட் அப்படியே ஃபுல்லாக இந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறேன்னா இந்த பாஸ்கெட் திடீர்னு அப்படியே கவுத்தாலும் அப்படியெல்லாம் பேக்கோட தான் விழும் இல்லாமல் தனித்தனியாக டாய்ஸ் எதுவுமே கீழே விளையிடலை. ஸோ இது நான் செய்ய தொடங்கின அப்புறம் எனக்கு அப்படி நிறைய ஒரு டைம் சேவிங் இதால். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தபடியில் அவரை வந்து அந்த பாஸ்கரோட ஃபுல்லாக கொடுத்து வச்சிருந்தாலும்
ஒரு பேக்காக தனித்தனியாக ஓப்பன் பண்ணி அதை அப்படியே கொட்டி இப்போ ஃபுல்லாக எல்லாமே கீழே நிலத்துல இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்னா இவன் மறுபடியும் பேரோட வந்து எல்லாம் தடுத்துட்டு என் பேக்ஸில் போட போகிறேன். நான் இப்போ சொல்கிற விஷயம் எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்ட்டு புழல் இல்லாதவங்களுக்கு வந்து விளங்க போகல, இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிக்கும். பட் புழலோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. முடியலவா? ஓகே வாங்க, நான் ஹெல்ப் பண்ணி எனக்கு பிள்ளைக்காம். ஜிப்லாக் பேக்ஸை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு சீல் பண்ணவும் மேலும் இன்னொரு சைட்டில் அது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிறபடியால் புழல் வந்து எதில் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அவங்களே பிக் பண்ணி விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். இதே கொட்டினாலும் கூட அவ்வளோதான். இன்றைக்கி இனி ராயனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவரை தூக்கமாக்கிட்டு தான் மிச்ச வேலையை செய்யணும். மிச்ச வேலைன்றது க்ளீனிங் தான். பட் இப்படி எனக்கு ஷோல்லாம் ரப் பண்ணி வீட்டில் க்ளீன் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ யூஸ்வலி நாங்கள்லாம் க்ளீன் பண்ணக்கூட ஒரு கெட்டப்பில் இருப்போம்னா அந்த கெட்டப்புக்கு இப்போ நான் மாறி தான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்து அப்படின்னா இனி சேனலுக்கே நீங்கள் திரும்பி வராது. ஸோ அதனால் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் எ லவ்லி வீக். ரமதான் கரீம். Wow, thank you my strong boy. இன்றைய காட்டின மந்தி ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிடல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்துன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தங்கம் அம்மா அவ்வளோ டயலாக்லாம் நேற்று பேசி ஒதுங்க பண்ணேன் மகான். பாரு நீ பண்ணி வச்சிருக்கிற வேலையை. நீ ஆக்கோல் மட்டும் கிச்சன் போனது நீ என்னை வச்சு செஞ்சுட்டேனா மகான்? நான் எவ்வளோ டயலாக் நேற்று பேச தெரியும். பேக்கில் போட்டாலும் அந்த பாஸ்கெட் கிட்ட நீங்கள் நிற்கும். டேட்ஸ் போட தந்தா நீ தான்